ஹலோ ஸ்டூடெண்ட், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எதுக்காகனா ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியாரிட்டி ஆகிடுவீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ்டு வந்து பார்த்தோன்னா ஜூன் 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பேமெண்ட்டை மட்டும் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நீங்கள் அதை ப்ராசஸில் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட் அப்லோடிங் கேட்டிருக்கோம். அதுக்கு டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 12/6/2014 நீங்கள் வந்து பார்த்தோன்னா டாக்குமெண்ட்டை அதில் அப்லோட் பண்ணணும். டாக்குமெண்ட் என்னென்னா அதில் கொடுத்துருப்பாங்க உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே. நீங்கள் அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தோன்னா அதை அப்லோட் பண்ணணும். அதில் ஏதாவது வெரிஃபை நடந்தால் நீங்கள் எங்கே போகணுன்னு பார்த்தோன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா 13/6/2024 30/6/2024 வரைக்கும் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதில் உங்களுக்கு ஏதாவது எரர் விந்தால் உங்களுடைய மெயில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த மெயிலுக்கோ இல்லை உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தோன்னா மெசேஜ் வரும், என்ன வந்து பார்த்தோன்னா எரர் விந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நீங்கள் வந்து பார்த்தோன்னா எங்கே போனோன்னா உங்களுக்கு நியரஸ்ட்டில் டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அங்கே போய் அதோடைய சர்டிஃபிகேஷன் ஒரிஜினல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா அதை மாற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்டு கேட்டிருந்தீங்க, ஆனால் நான் இப்போ வந்து பார்த்தோன்னா எஃப்ஜி அப்லோட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எஃப்ஜி வருமா டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அவங்களாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. எஃப்ஜி உங்களுக்கு வராதுன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு இந்தமாரி எனக்கு எஃப்ஜி நான் வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணும்போது நான் எஸ்ன்னு கொடுத்துருந்தேன், எனக்கு வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு அது வரலை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் வரலன்னா நீங்கள் அங்கே போய்ட்டு இந்தமாரி வரலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா நோன்னு போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்புறம் ஒன்று பார்த்தோன்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் என்றைக்கு விட்றாங்கன்னா 10/7/2024. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா நல்ல கட் ஆஃப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுடைய என்னென்ன காலேஜெலாம் உங்களுக்கு வந்து டாப் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாப் காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னா ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஐடி அப்புறம் சிஎஸ்சி ஏடிஎஸ்லாம் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி கட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா டாப் காலேஜில் 195 அபோவ் தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஐடி தான் சேரணும்னு விருப்பப்படுறவங்க வந்து பார்த்தோன்னா நம்ம அதுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காலேஜ் லிஸ்ட்டை சொல்கிறோம், எந்தெந்த காலேஜில் வந்து டாப் காலேஜ் இருக்குது, சென்னையில் என்னென்ன காலேஜ் இருக்குது, கோயம்புத்தூரில் என்னென்ன காலேஜ் இருக்குது, டாப் காலேஜ் லிஸ்ட்டெலாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை போய் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நம்ம ரெகுலராக டிஎன்இஏ கவுன்சிலிங் பற்றி டே பை டே ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டுன்னா சொல்லுங்கள், நம்ம வந்து பார்த்தோன்னா அதை கிளாரிஃபை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் கவுன்சிலிங்கில் ஏதாவது அப்டேட் மிஸ் ஆகிடுனா கூட நீங்கள் டிஎஃப்சி சென்டரில் போய்ட்டு நீங்கள் நேரில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அதோட சொல்யூஷன் ஷார்ட் அவுட் ஆகிடும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, யூடியூப் சேனலை வந்து பார்த்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் அப்லோட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.